ஒரு மனிதனின் வாழ்க்கையை சுமந்த வண்டியின் வாக்குமூலம். நான் ஒரு வண்டி, ஆனால் இன்று நான் ஒரு சாட்சியம். இந்த ரோட்டில் இரத்தம் கலந்து ஓடும் மழை தண்ணீருக்குள் என் உடல் சிதறி கிடக்கிறது. என் முன் சக்கரம் உடைந்து போய் என் டேங்க் பிளந்திருக்கிறது. என் சீட்டு சிதறி என் கைப்பிடி ஒரு பக்கமாக மடங்கியிருக்கிறது. ஆனால் என் ஹெட்லைட் மட்டும் இன்னும் எரிகிறது. அது ஒரு விளக்கு அல்ல, அது ஒரு கண்ணீர். என் முன்னால் ஒரு மனிதனை ஆம்புலன்ஸ் தூக்கிச் செல்கிறது. அவன் என் முதலாளி. 12 வருடம் அவன் என் மேல் அமர்ந்தான். இன்று நான் இங்கே விழுந்து கிடக்க அவன் உயிருக்கும் மரணத்துக்கும் நடுவில் போய்க் கொண்டிருக்கிறான். என்னால் ஓட முடியாது, என்னால் பேச முடியாது. எனக்கு நினைவுகள் இருக்கின்றன. அந்த நினைவுகளை இந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் நான் உங்களிடம் சொல்லப் போகிறேன். அவனை முதலில் பார்த்த நாள், அவன் என்னை வாங்க வந்த நாள். ஷோரூம் முழுக்க பளபளப்பான வண்டிகள். அவன் கண்கள் நேராக என்னை பார்த்தது. பல்சார் 150. அவனிடம் அதிக பணம் இல்லை, ஆனால் அவனிடம் ஒரு கனவு இருந்தது. இதுதான் என் வண்டி. அவன் மெதுவாக என் டேங்க் மேல் கை வைத்தான். அந்த தொடுதல் ஒரு மனிதன் முதல் முறையாக தன் வாழ்க்கையை தொடும் தொடுதல் போல இருந்தது. முதல் ரைட், என்னை வீட்டிற்கு கொண்டு சென்ற அந்த நாள். அவன் பைக்கில் ஏறியபோது அவன் உடம்பு நடுங்கியது. பயமில்லை, அது பொறுப்பு. அவன் என் கியரை போட்டபோது என் என்ஜின் மெதுவாக உயிர் பெற்றது. நான் அவனை ஒரு மனிதனாக மாற்ற ஆரம்பித்தேன். அவன் எனக்கு பூஜை போட்ட நாள். நான் ஒரு வண்டி இல்லை, நான் அவன் பெருமை. நண்பர்களிடம் என்னை காட்டி சந்தோஷப்பட்டான். இதுதான் என் வாழ்க்கை. அவர்களும் அவன் சந்தோஷத்தை என்னுள் பார்த்தார்கள். ஒரு நாள் ஒரு பெண் அவனிடம் லிஃப்ட் கேட்டாள். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். அவன் சரி என்றான். அவள் போனில் பேசிக்கொண்டே அழ ஆரம்பித்தாள். அப்பாவுக்கு ஜிஹெச்ல அட்மிட். அவன் எதுவும் பேசாமல் என்னை நேரே ஜிஹெச்க்கு திருப்பினான். அவள் அவனுக்கு நன்றி சொன்னாள். அவன் என்னை ஆஃப் செய்துவிட்டு அவளை பார்த்து கொண்டே நின்றான். அடுத்த நாள் என்னை ஜிஹெச் நோக்கி திருப்பினான். அவனுக்கு காதல் வந்துவிட்டது என்று எனக்கு புரிந்தது. அவள் பின்னால் இருந்து, யாருக்கு வெயிட் பண்றீங்க என்று கேட்டாள். அவனின் 32 பல் என் கண்ணாடியில் தெரிந்தது. அவர்கள் என்னை தள்ளிக்கொண்டே சிரித்தபடி வந்தார்கள். அந்த சிரிப்பில் அவன் மூழ்கிவிட்டான். அவன் அமேசான் பார்சல் வேலைக்கு போனான். கையில் காசு வந்தாலே எனக்கு பெட்ரோல் போட்டு விடுவான். எங்கு சென்றாலும் நான் இல்லாமல் அவன் போனதில்லை. இந்த வண்டி குதிரை மாதிரி பறக்கும் என்று என்னை பற்றி பெருமையாகச் சொல்வான். அவன் சம்பளம் வாங்கிய முதல் மாதம் என் டேங்க் நிரம்பியது. அது பெட்ரோல் அல்ல, அது அவன் நம்பிக்கை. ஒரு நாள் பக்கத்து வீட்டு பையன் என்னை ஓட்டினான். கீழே விழுந்தான். என் கண்ணாடி உடைந்தது. அவன் எல்லோரிடமும் சொல்லி வருத்தப்பட்டான். புதிய கண்ணாடி போடாமல் ஸ்டிக்கர் ஒட்டி என்னை அழகுபடுத்தினான். அவன் காதலியை என் மீது அமர வைத்துக் கொண்டு ஊர் சுற்றினான். ஒரு நாள் அவன் நண்பன் என்னை வாங்கிச் சென்றான். அந்த நண்பன் ஒரு பெண்ணின் செயினை அறுத்துவிட்டான். என்னால் கத்த முடியவில்லை. மறுநாள் போலீஸ் வந்தது. என்னை சுற்றி போட்டோ எடுத்தார்கள். நான் ஸ்டேஷனில் 100 வண்டிகளுக்கு நடுவில் நின்றேன். ஒரு ஸ்கூட்டி என்னை பார்த்து சொன்னது, "உன் ஓனர் தப்பிப்பான், நீ சிக்குவ" எனச் சொல்லி சிரித்தது. ஆனால் என் ஓனர் என்னை மீட்டான். இன்னும் கடன் கூட அடையல. "சார், மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போய் வருகிறேன்னு சொல்லி வண்டியை வாங்கிச் சென்றான். எனக்கு எதுவும் தெரியாது சார்" என கெஞ்சினான்.
அவர்களும் சிசிடிவியை ஆராய்ந்துவிட்டு அவனை அனுப்பிவிட்டார்கள். என்னை காப்பாற்றினான். நான் ஸ்கூட்டியை பார்த்து சிரித்தேன். அவன் அவளை பார்க்க வந்தான். அவள் முகம் சிரிக்கவில்லை. அவள் கண்களில் பயமும் கோபமும். அவள், நீ ஜெயிலுக்கு போனவன்தானே? என் வாழ்க்கையையும் அந்த இருட்டுக்குள் இழுக்க நினைக்கிறாயா? அவன் தடுக்க முடியாத குரலில், அது என் தவறில்ல, நான் எதையும் செய்யல. அவள் கண்ணீர் கலந்து, எனக்கு அமைதி வேண்டும், நீ எனக்கு பயமாக இருக்கிறாய். அவள் திரும்பி போனாள். அவளுக்கு பின்னால் ஒரு அடி கூட எடுக்கவில்லை. அவன் நேரே என் ஹேண்டிலின் மேல் ஒரு அடி அடித்தான். எல்லாமே போச்சுகா. அவன் என் சீட்டில் கண்ணீர் சிந்தினான். நீ மட்டும்தான் என்னை விட்டு போகல. அந்த நாளிலிருந்து அவன் உடைந்து போனான். என்னை கவனிக்கவில்லை, பெட்ரோல் போடவில்லை. நடு ரோட்டில் என்னை தள்ளிக்கொண்டு போனான். நானும் அவனைப் போலவே சோர்ந்தேன். காதல் தோல்வி ஒரு மனிதனை மட்டுமல்ல, ஒரு வண்டியையும் உடைச்சது. வேலைக்கு சரிவர போகாததால் என்னை வாங்கியதற்கு மாத தவணை கட்ட பணமில்லாமல் கஷ்டப்பட்டான். அவன் பணம் கட்டாமல் விட்டதால் என்னை வட்டிக்காரனிடம் கொண்டு போனான். அவன் கண்ணீர் என் ஹேண்டில் மேல் விழுந்தது. சில நாள்தான், திரும்ப வாங்குவேன், யாரிடமும் கொடுத்து விடாதீர்கள் என அவன் சொன்னான். அந்த நாள் நான் ஒரு வண்டி இல்லை, நான் அவன் வாழ்க்கையின் கடைசி துணை. அவனால் நான் கைவிடப்பட்ட நாட்கள். ஒரு இரும்பு கம்பியில் நான் சங்கிலியால் கட்டப்பட்டேன். சுற்றிலும் வண்டிகள் அவனைப் போலவே பணம் கட்டாமல் விட்டுச் சென்றவர்கள். வெகு நாட்களானால் யாரிடமாவது விற்று விடுவார்கள். ஆனால் நான் மட்டும் என் முதலாளியை நினைத்து காத்திருந்தேன். நாட்கள் சென்றன, வாரங்கள் சென்றன. ஒரு நாள் அவன் வந்தான். கண்ணில் போராடிய மனிதனின் ஒளி. என் வண்டி எங்கே என என்னை தேடினான். அவன் என்னை தொட்டதும், முதல் நாள் என்னை வாங்கியபோது அவனுக்கு உண்டான பரவசம் எனக்கும் வந்தது. அவன் என்னை மீண்டும் ஓட்டியபோது நான் முதல் முறையாக சுதந்திரமாக உணர்ந்தேன். நான் ஓகியது ரோட்டில் அல்ல, நான் அவன் வாழ்க்கைக்குள் ஓடினேன். அவன் வீட்டை நெருங்கும் அந்த தருணம் முழு வீடும் விளக்குகளால் ஜொலித்தது. நான் ரோட்டில் நின்றபோது என் மேல் அந்த ஒளி விழுந்தது. அவன் என்னை ஒரு பேனரின் அருகே நிறுத்தினான். திருமண வாழ்த்து. அவன் பெயர் பெரிய எழுத்தில், அவன் முகம் சிரிப்பில். என் மீது இன்னொரு புது பெண் அமர வரப்போகிறாள். அவள்தான் என்னை வட்டிக்காரனிடமிருந்து மீட்க காரணம். அவளின் சீதன பணத்தில்தான் அவன் என்னை மீட்டான். அந்த நொடி நான் புரிந்து கொண்டேன், இப்போ இந்த பெண்ணும் என் முதலாளிதான். அவன் மெக்கானிக்கிடம் என்னை புது பொலிவில் மாற்ற பேசிக் கொண்டிருந்தான். நானும் அவனைப் போலவே சந்தோஷப்பட்டேன். திருமண நாள் வந்தது. அவன் அவளை என் மீது அமர வைத்துக் கொண்டு கோவிலுக்கு கிளம்பினான். எப்போதும் வட்டி, கடன், போலீஸ் என்ற இறுக்கத்தில் இருந்த எனக்கு அவளின் அந்த முதல் தொடுதல் ஒரு புது காற்று. அவள் என்னை பயமில்லாமல் பிடித்தாள். அவளின் பிடியில் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவன் விழுந்து எழுந்தவன். இந்த பெண் அவனை மறுபடியும் விழாமல் தாங்கும் பொக்கிஷம். அவனை விட அவள்தான் என் மீது அதிக அக்கறை கொண்டாள். தினமும் என்னை துடைப்பாள், கழுவுவாள். என் மேல் மண்ணிருந்தால் அவளுக்கே வலி. வீட்டில் கொஞ்சுவதை விட என் மீது அமர்ந்துதான் அவர்கள் அதிகம் சிரித்தார்கள். சண்டை, கோபம், சிரிப்பு, அமைதி. அவர்கள் வாழ்க்கை என் சீட்டில்தான் நடந்தது. அவள் ஊருக்குச் சென்றால் காடு, மேடு, ஆறு. அவர்கள் குளிக்கும்போது என்னையும் குளிப்பாட்டுவார்கள். நான் ஒரு வண்டி இல்லை, நான் குடும்பம். சில மாதங்கள் கழித்து அவளை என் மீது அமர வைத்து அவன் மருத்துவமனைக்கு சென்றான். எனக்கு புரிந்தது, என் மேல் இன்னொரு உயிர் வரப்போகிறது. அவனுக்கு பொறுப்பு அதிகமானதோ இல்லையோ, எனக்குத்தான் இனி பொறுப்பு அதிகம். அவர்களை கவனமாக சுமக்க வேண்டும். அந்த நாளும் வந்தது. அவன் கண்ணீர் என் டேங்க் மேல் விழுந்தது. ஆனந்த கண்ணீர். மகாலட்சுமி பிறந்துட்டா, அவன் சொன்னான். அவன் சந்தோஷம் என் எஞ்சினில் ஓடியது. ஒரு நாள் அவள் குழந்தையுடன் என் மீது அமர்ந்தாள். சுற்றி இருந்தவர்கள் சொன்னார்கள், ஏன்பா ஒரு கார் வச்சு கூட்டு போகலாம்ல? அவன் சிரித்தான். இல்ல, என் வண்டியே கார் மாதிரி போகும். அந்த நம்பிக்கை அவன் என்னை முதல் முறை பார்த்த அந்த நாளிலிருந்து மாறவே இல்லை.
திருமணம், குழந்தைகள், அவன் மனைவி, அவன் குழந்தை, அவர்கள் என் மீது அவன் வாழ்க்கையை சுமந்தார்கள். நான் ஒரு வண்டி இல்லை, நானும் அவர்களின் ஒரு குடும்பம். காலம் கடந்து சென்றது. மேலும் ஒரு பெண் குழந்தை பிறந்து என்னை முழுவதுமாக நிரப்பிக் கொண்டது. துக்கம், சந்தோஷம், ஆஸ்பத்திரி, ஊர் திருவிழா, குழந்தைகள் பள்ளிக்கூடம் என அவர்களோடு நான் பயணித்தேன். மனைவியின் நகைகள் ஒன்றொன்றாக அவனுடைய கைகளிலிருந்து வழிந்து போனது. காதியனும் வளையலும் தாலியும் பணமாக மாறியபோது அவன் கண்களில் நம்பிக்கை கரைந்தது. சரியான வருமானமில்லை. சில பழைய மனிதர்கள் அவனுக்கு வழிகாட்டினார்கள். தவறான வழி. பணம், சண்டை, போலீஸ். நான் அவனை இருட்டான தெருக்களில் ஓட்டினேன். என் டேங்க் காலியானாலும் அவன் என்னை நிறுத்தவில்லை. பெட்ரோல் இல்லாமல் நடு ரோட்டில் நான் கீழே படுத்து கிடந்தாலும் கடைசி ஒரு சொட்டு இருக்கும் வரை அவன் என்னை ஓட்டினான். அவன் மனைவி அவனோடு வாழ்வதை நினைத்து அழுதாள், சண்டையிட்டாள், துடித்தாள். அதேபோல நானும் நினைக்க ஆரம்பித்தேன், இந்த மனிதன் இப்படி போனால் எங்கே போவான்? ஒரு நாள் வெறும் 5000 ரூபாய்க்கு என்னை அவன் ஒரு நண்பனிடம் கொடுத்து விட்டான். அது விற்பனை அல்ல, அது ஒரு மனிதன் தன் உயிரை கையால் கொடுத்தது. ஆனா அவள்தான் என்னை மீண்டும் அங்கிருந்து எடுத்தாள். ஒரு இரவு அருகில் இருந்த ஒருவன் வாழ பிடிக்காமல் தற்கொலை செய்து கொண்டான். அவன் உடல் என் ஹெட்லைட் வெளிச்சத்தில் அசையாமல் கிடந்தது. அந்த நொடி நான் நடுங்கினேன். என் முதலாளி இந்த நிலைக்கு வரக்கூடாது. அவர்கள் போலவே நானும் சந்தோஷமான நாட்கள் திரும்ப எப்ப வருமோ என்று காத்திருந்தேன். 12 வருடம் அவனோடு நான் பயணித்தேன். ஒவ்வொரு கஷ்டமும் என் சீட்டில் உட்கார்ந்தது. திடீரென்று ஒரு நாள் அவன் பழையபடி சிரித்தான். வங்கியில லோன் கிடைச்சிருக்கு, பழைய கடனை அடைச்சிடுவேன், புதிய தொழில் தொடங்கிடுவேன். அவன் மனைவியிடம் சந்தோஷமாக பேசிக்கொண்டே வந்தான். நானும் அவனை விட அதிகமாக சந்தோஷப்பட்டேன். அவனை வீட்டில் இறக்கிவிட்டு யாரிடமோ போனில் பேசிக்கொண்டே நான் அவனை சுமந்தேன். அப்போ ஒரு நாய் ரோட்டில் ஓடி வந்தது. அவன் முழு பலத்தோடு என்னை அழுத்தினான். நான் சமாளிக்க முடியவில்லை. நாங்கள் கீழே விழுந்தோம். இப்போது நான் சிதறி கிடக்கிறேன். என் ஹெட்லைட் மட்டும் எரிகிறது. ஆம்புலன்ஸ் அவனை எடுத்துச் செல்கிறது. என் 12 வருட நினைவுகள் இந்த ஒளியில் இன்னும் உயிருடன் இருக்கின்றன. விபத்துக்குப் பிறகு மயக்கத்தில் விழுந்த அவன் கடைசியாக வண்டியை பார்த்தபடி மயங்கியதால் அவன் மனசின் குரல், அவன் நேசித்த பல்சர் தான் அவனுடைய நினைவுகளுக்கு ஒரு உருவமானது. காதல், வலி, போராட்டம் எல்லாமே வண்டியின் குரலாக அவன் உள்ளத்தில் ஓடியது. சுயநினைவு வந்ததும் அவன் முதலில் வண்டியை தேடினான். அப்போதுதான் உண்மை புரிந்தது. இதுவரை கேட்ட கதை ஒரு கனவு. ஆனால் அந்த கனவு ஒரு உண்மை சொன்னது. நாம் அதிகமாக நேசிக்கும் ஒரு உயிரற்ற பொருள் கூட ஒரு நாள் நண்பனாக மாறிவிடும்.